நான் ஏன் உன் பின்னால வர்றேன்? வீட்டுக்கு போறதுக்காக சைக்கிள் ஏறி போந்தேன். அது என்னமோ நேரம் இந்த வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டது. இதுக்கு அதுக்கு ஏதாவது உறவு இருக்கு போல இருக்கு. என்ன சொன்ன? இல்ல இல்ல, இந்த சைக்கிள் அந்த சைக்கிள் ஒரே ஒர்க் ஷாப்ல செய்தது போல இருக்கு. அந்த ஆனாவை விசிறி போட்டுட்டு யோக்கியான்னு உங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தி வை. என்ன விட எவ்வளவு மட்டமான பயெல்லாம் இருக்கிற என்ன போய் நீ இதெல்லாம் சொல்லு. யாரப்பாது? நான் யாருக்கு அப்பா இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்குத்தான் என்ன வேலை வேணும் உங்களுக்கு? நான் ஒண்ணு வேலை கொண்டுட்டு வரலையே. காலி பையன் போட்டிருக்க. அதுல என்னப்பா சந்தேகம்? இந்த டிரெஸ் பார்த்தாவே தெரியல இன்ஜினுக்கு கறி அள்ளி கொட்டுற மாதிரி. என்னது நாய் குதிரை கழுதை செடி கொடி மரம் ஐயா 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 ஐயா, டிரெஸ்ல இருந்து ஆள் அளந்து விடாதீங்க. இது வாடகை டிரெஸ். அப்ப இந்த சைக்கிள் வாடகை? அப்ப நீங்க இருக்கிற வீடு வாடகையா? வாடகை வீடு வீடு வாடகை ஒண்ணு இல்லையா. அங்க பாருங்க, ரூமு வாடகைக்கு வீடு அப்பட்டுன்னு போட்டுருக்கோம். அவ்வளவு மட்டமா என்ன நினைச்சுடாதீங்க ஐயா. ஒரு ஆக்சிடென்ட் அங்க இருந்து வந்தேன் பார்த்தேன். மாதிரி சிறிய பசங்களுக்கு நான் ரூம் தர மாட்டேன். ஒன்னா குடும்பஸ்தனா இருக்கும், இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும். அவங்களுக்கு தான் கொடுப்பேன். என்னம்மா? ஒண்ணு இல்ல, சைக்கிள் எடுத்து வை. அடைக்கிறப்பா சைக்கிள், அந்த சைக்கிள் என்ன எடுத்துக்குள்ள நல்லவனா வயசானவனா? முருகா எம்பிரானே, இணைந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். முருகா எம்பிரானே, இணைந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். நன்றாக இருக்கின்றது வீடு, மிக மிக நன்றாக இருக்கின்றது. மகனே, வாடகை என்னவோ? வாங்கிறது 50. உங்களை பார்த்தா 60 வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே? எதுக்கு சொல்றேன்னா, உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது. ஏதோ பார்த்தா குறைச்சுக்கிட்டு. மகனே, வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம்? 50 பெற்றுக்கொள். பாவம், தள்ளாத காலம். ஆம், தள்ளாத காலம், எதையுமே தள்ளாத காலம். மகனே, இந்த குழந்தை என் குழந்தை சாமி. ஒண்ணு ஒண்ணு சொல்லவே எடுத்துக்கிட்டு தெரிகிறது தெரிகிறது. கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமிகளை தாண்டவம் ஆடுகிறது ஆடுகிறது. அவங்க அம்மாவை அப்படியே உருட்டிக்கிட்டு வருங்க. புளிய மரத்திலே பூசணிக்காயா காய்க்கும். அப்பா பசியே எடுக்காது, தாத்தா பக்கத்துல இருந்தா. பக்கத்திலே வந்து விடு குழந்தாய், வந்து விடு என் செல்ல கண். மகனே, இந்த குழந்தையின் பெயர் சரோஜான்னு பேச. சரோஜா, சாதாரண ரோஜா அல்ல, சரோஜா. ஏன் தாத்தா, உங்களுக்கு பேரு அட்ரஸும் பெரியவங்களை அப்படியே கேட்கக்கூடாதுமா. விளையாடட்டும் விளையாடட்டும். குழந்தாய், சொல்லுகிறேன் கேள். தத்துவ வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்கவேல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆனா அவன் சமாதி ஆயிட்டாங்க கேள்விப்பட்ட. தப்பு பிரச்சாரம் யார் சொன்னது? இல்லை, அப்படி அல்ல. அச்சமயத்தில் யாம் இணையத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு 10 ஆண்டு தங்கியிருந்தோம். தேன்சிங்கு கொடிவிழாவிலே யாமும் கலந்து கொண்டோம். ஆமா, இவர் பேர் ஒரு நாள் கூட பேப்பர்ல வரலையே. அன்னைக்குதான் நம்ம பேப்பர் வாங்கலையே. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ வாழ்க மகனே, வாழ்க. பிறகு யாம் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம். அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும்பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினோம். அதே போல் பார்த்து விட்டோம். என்னுடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்று எண்ணியுள்ளோம். அதற்காகவே ஊருக்கு யாம் வந்து உள்ளோம். இன்று சில காலம் தங்கையும் எண்ணி உள்ளோம். கும்பிடமா? வாழ்க வாழ்க. உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும். இந்த தங்கத்திற்கேற்ற தங்கவேலே கணவனாக வர. ஆபத்து ஆபத்து, அதை தீண்டாதே. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? உதவி செய்கிறீர்களா? செய்யத்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த வயோதிகன்.
முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கதம்ப நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல நான் ஆடுறேன் தாத்தா. நீ ஆடுகிறாயா? தனியாகவா ஜதையாகவா? ஜதையோட தான். ஆனா சரியான ஜதை அமையல. ஏன் அமையவில்லை? கண்ணே, பெண்ணே, இந்த தாத்தாவின் தாண்டவத்தை நீ பார்த்ததில்லையே. ஆடா, உங்களுக்கு ஆட கூட தெரியுமா? தெரியுமாவது? இது ஆடி காட்டு. அடவாடி என்னுடனே அடவாடி. என்ன தாத்தா டீங்கிறீங்க? தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது. தீயை தவறாக நினைக்காதடி. அம்பிகை என்னோடு நடனம் அடவாடி. அடவாடி என்னுடனே அடவாடி. குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுங்க. தாத்தா ரொம்ப நல்லா ஆடுறீங்களே. அப்படி என்றால் இந்த ஜதை உனக்கு பொருத்தம் தானே? ஆட்டம் பொருத்தம் தான், ஆள் பொருத்தம் இல்லையே. அப்படி என்றால் இந்த எதிர்வெட்டுக்கு தகுந்த இளவட்டு தேவை. ஆமா தாத்தா. என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா? தெரியாதே. பேர் என்ன? வேலு தங்கம். வேலு தங்கம். வேலு தங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தது இல்லையே. பார், நன்றாக பார், ஆடிப்பார், பாடிப்பார், அவனோடு பழகிப்பார். அப்படியா? அப்போ நாளைக்கு அவரை அனுப்பி வைக்கிறீங்களா? தாத்தா நான் வரேன். சென்று வா, சென்று வா. முகத்துல அடிச்ச மாதிரி கதை சாதிக்காமே. சங்கீதம் தெரிஞ்ச பிரயோஜனம். நீதிதான் தெரிய வேண்டாம். இடியட். நாமக்கு அவ்வளவு தெரியாதவனா பழிக்கு இதாண்டா சரியான வழி. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அந்த லீலா தானா வந்து உனக்கு தாளாட்ட போறானா? தாளாட்ட போறானா? குரு, நல்ல சமயத்துல போய் கதவை சாப்பிட்டு சொல்லிட்டீங்களா? உன்ன கண்ட உடனே இப்படி தனியா உருவப்படாதடா. தைரியமா காரியத்தை சாதிக்கிறேன்டா. அதுதான் நடக்கலையே. போடா பைத்தியக்காரா. போன காலத்து கொக்கு மாதிரி ஏங்கப்படாதா? அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் இருதயத்தில் உணவளிக்க கூடாதா? அவனையை ஆதரிக்க கூடாதா? புதிவரதிய சாவித்திரியை போல் உங்க பக்கத்தில் இருக்க எனக்கு இடம் அளிக்க கூடாதா? என் பிராணநாதா. சும்மா ஏன்டா அப்படி ராத்திரி பிச்சைக்காரமாய் அலறீங்க? என் பிராணநாதான்னு சொல்லுவாடா. நிஜமாவா? குரு மேல அவமதிக்கப்படலாம். நம்ம சங்கத்து தலைவரை அவமானப்படுத்தலாமாடா? காரியம் கை கூடலே சங்கத்தை கலைச்சிடுவோம், குருவத்துக்கு கீழே தள்ளிடுவோம். நீங்க ஏடா தள்ளுறது? நானே பதவியை உதவிப்படுவேன். அதுக்கப்புறம் நான் தான்டா துரோகி. எல்லாம் உங்க தயவுதான் குரு. ஆனா தயவு ஒண்ணு இல்லடா. சிநேகிதனுக்கு முதல்ல செய்ய வேண்டிய துரோகமே, செய்ய வேண்டிய உதவி இதுதான்டா. அவன் காவல் கடலை தாண்டறதுக்கு கப்பல் ஒட்டியா இருக்கும்டா. ரொம்ப தேங்க்ஸ் குரு, ரொம்ப தேங்க்ஸ். இந்த சரி வாங்க சங்கத்துக்கு போவோம். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். ஆளு கூட நல்ல அழக, வயசு. தாத்தா அவர் கண்ணும் மூக்கும் கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு தாத்தா. என்ன காட்டு புறா மாதிரி கத்துறீங்களே, நீங்க தான் அங்க வரவே மாட்டேன்ட்டீங்களே. அப்படி என்றா என்னுடைய மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய். போங்க தாத்தா. காலம் நெருங்கி விட்டது, கணவனும் நெருங்கி விட்டான், காமனும் புரிந்து கொண்டான். கவலைப்படாதே, காரியம் கைகூடும். போய் படுத்துக்கொள், படுத்துக்கொள்.
நல்ல கேள்வி சரோஜா. சாதாரண ரோஜாக்களை தேடி வந்தது ஒருவரும் பொருள். நீ சௌந்த ரோஜாவாச்சே, உன்னை தேடி நான் வந்ததில் ஆச்சரியம் இருக்கிறது. சரோஜா, உன்னை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. உன் ஆசையை என்னாலே அடக்க முடியவில்லை. உன் உருவத்தை என்னாலே வெறுக்க முடியவில்லை. சத்தம் போறாங்க. நான் திருட்டுக்கடமா சுத்தி போச்சுக்கோ. நான் வெளியே இருந்து உள்ள வரத்துக்கு என்ன பாடுபட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா சரோஜா? இந்த பாரு, நீ பேசாம இங்கிருந்து போறியா இல்ல எங்க அப்பா போட்டமா? அப்பா 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 அந்த அப்பாடிதான் ஊர்ல இல்லையே. அது தெரிஞ்சுக்கிட்டுதான் உள்ள வந்தியா? அதை தெரியாதபடி நான் உள்ள வந்திருந்தேன்னா அந்த குருட்டு கடவை தடியை எடுத்து போராடிக்கிற மாதிரி அடிச்சு போவாங்க. இல்லை எங்க அப்பா இல்லன்னா என்ன, எங்க பாப்பா கூப்பிடுற இரு. சீக்கிரமா தேவையா ஏன் தளர்கிறாய்? சைக்கிள் டேஷ் பண்ணு சொன்னேன். நீ கனவுதான் கண்டிருக்கிறாய். அந்த சைக்கிளில் நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்துக் கொண்டு ஒழுங்கிருப்பாய். அவன் கனவிலே தோன்றி விட்டான். இல்ல பாப்பா, இல்ல என் பொழுது கண்ணால போட்டேன். அதனோடு இப்பதானே போட்டுட்டு வர்றேன். இருக்கவே இருக்காது. நான் இங்குதானே அமர்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தால் என் கால்களிலே விழுந்திருக்க வேண்டுமே. நீ நிச்சயம் கனவுதான் கண்டிருக்கிறாய். சில சமயம் கனவு நினைவாவது உண்டு. நீ மனதை திடப்படுத்திக் கொண்டு போய் குரங்கு குரங்கு குரங்கு. இல்ல பாப்பா, எனக்கு அந்த பயமா இருக்கு பாப்பா. பேசினாதே. மீண்டும் அவன் வந்தால் இங்கு வந்து கூச்சலிடு. நான் வந்து அவன் மூச்சை வெறுத்து விடுகிறேன். தைரியமாக போ. வாலிபனா இருந்தா சண்டை போறா, கிழவனா இருந்தா கொலை விடுறான். என்னால இருக்க முடியுமா? போகத்தான் நினைக்கிறேன். உன் பிடிச்சிருப்பு என்ன படிக்குது. அடி எடுத்து வைக்கத்தான் நினைக்கிறேன். உன் அழகு என்ன மறைக்குது. இன்று சரோஜா, உன்னுடைய முத்தான வாயை திறந்து அத்தான் ஒரு வார்த்தை. அப்பா அப்பாவை ஊர்ல இல்லை. அப்பா 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 ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை. ஐயா ஆத்தா ஏன் எந்த கத்துக்கிட்டாங்க? வீடு உன்னுடையதாக இருந்தாலும் வாடகை என்னுடைய இருப்பாரு. வீட்டை உடைக்காது உடைக்காது உடைக்காது. இங்கு வந்திருக்கிறான். கூடாதால் நீ இங்கேயே நீங்கி கொண்டேன். நான் ஏறாக உள்ளே சென்று அந்த பயனை உடைக்கக்கூடிய முறையில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காத வழி செய்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம். அந்த பயனை அடித்து தொந்தரவு செய்வதை நீ நேரில் பார்த்துவிட்டால் நீ வலிக்கு போட்டு கீழே விழுந்து விடுவாய். இங்கே இது வருகிறேன். எப்படியா போறது? இப்படி போக முடியாது. நான் வாசப்படி மட்டும் போறியா? முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வன் குழந்தாய்? அந்த பொடியை பொடி பொடியாக்கி விட்டான். தாலியை பிடித்துக் கொள்ளுகிறான், தலையை பிடித்துக் கொள்ளுகிறான், முதுகிலை அடித்து விட்டான். பார்த்தேன், எனக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அவனை தூக்கி உருட்டி வீதியிலே எரிந்து விட்டேன். நீ போ, நீ போ. வரமாட்டான் குழந்தாய், வரமாட்டான். நீ நல்லபடியாக போய் படுத்து கதவி தாழ போடு, கதவி தாழ போடு, தாழ போடு.
கையை கட்டு கும்பிடு போடு சார் அவன இல்லடா அருமணி போட்டு கும்பிடு போடுறா இப்ப நான் பாடுறேன் பின்னால ஃபாலோ பண்ண கையை கட்டிக்கிட்டுடா நீ உட்கார நல்லா தொண்டையை கரைச்சுக்கிட்டு சுதியோட சேர்ந்து பாடு ரெடியா ரெடியா போடு 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 ஏன்டா அடிச்சவன அட முருகா நான் இவனை சுதி போட்டு போட வேண்டாம் இவன் எங்கேயோ சுத்தி ஓடிட்டு இருந்த பையல கொண்டாந்து அருமணியை சுதி போடுறான்னு நீ சிரிக்காத இல்லப்பா ஞான குடிக்க குடிக்க இதான் சொல்லு ஒரு சின்ன கூட்டம்டா இதையும் நீ பாடி கணக்குறாங்க இந்த வர்ற இதோட சேர்ந்து நைசா எங்கடா சேர்ந்துட்டான் வெறும் போடாண்டாவன் சாவல நிக்காம வேலை போங்க சாவல நிக்கிறான் கல்யாணத்துக்கு போவோமா ஸ்வரத்துக்கு அர்த்தம் சொல்றான் சாவல நிக்கிறான் எல்லாம் ஞாபகத்தா சேர்ந்தீங்களாடா போடுறா 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 அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே போ எங்கடா போற கீழே போ மேல வாடா மேல வந்து உட்கார்ந்து பொட்டி கூட கீழே போடா பாத்தீங்களா நம்ம மண்ணா அறிவாக ஒரு பாட்டை கேட்டு நம்ம தங்கத்துக்கு புது மெம்பர் சேர வந்திருக்காரு ஏன்டா இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க நல்ல வேலை சிரிக்கிறதோட விட்டாங்களே கையை போட போடா நீ பாடுறா உங்க அக்கா சௌக்கியமா இருக்கிறாங்கடா அவங்க அங்கேயே இருக்கட்டும்டா